வணக்கம். வேள்நின்று செய்திகளுடன் நான் நிரோஷன். எகிப்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கும் காசா பகுதியில் உள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வதன் ஒரு பகுதியாக இஸ்ரேல் உடனான தொடர் சந்திப்பை கைரோ கோரியதாக கூறியது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கான புதிய திட்டம் ஒன்று தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். எகிப்து, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் நேரடி மற்றும் காணொலி சந்திப்புகளை நடத்தியதாக எகிப்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. அக்டோபர் 7, 2023 வெடித்த காசா போரில் இடைக்கால போர் நிறுத்தத்தை அடைவதற்கான பல மாத பேச்சுவார்த்தைகளில் முட்டுக்கட்டைகளை உடைக்க இந்த புதிய திட்டம் உதவலாம் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இடம்பெயர்ந்த காசா பொதுமக்களை வடக்கு காசா பகுதிக்கு திரும்ப அனுமதிக்க இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்துள்ளதாக எகிப்து நம்புகிறது. அதே நேரத்தில் அப்படி வடக்கே திரும்ப அனுமதிக்கப்படும் பாலஸ்தீனியர்கள் ஆயுதமேந்திய நடவடிக்கையில் ஈடுபடாதவர்கள் என்பதை உறுதி செய்ய மட்டுப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு சோதனைகள் செய்யப்படும் என்பதில் இஸ்ரேல் நிபந்தனை என்கிறார்கள். வடக்கு காசாவுக்கு பொதுமக்கள் தடையின்றி திரும்புவது மற்றும் இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுதல் அல்லது மீண்டும் நிலைநிறுத்தல் ஆகியவை எகிப்தும் கத்தாரும் முன்பு நடத்திய சுற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய அம்சங்களாக இருந்தன. கைரோவில் இன்று வெள்ளிக்கிழமை எகிப்திய மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கிடையே ஒரு சந்திப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எகிப்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. அதன் முடிவுகள் ஹமாஸுடன் மேலும் சந்திப்புகளுக்கு வழிவகுக்கும். இதற்கிடையில் இஸ்ரேலிய ஊடகம் இஸ்ரேலால் வரையப்பட்ட ஒரு புதிய திட்டத்தின் விதிமுறைகளை வெளியிட்டது. இதுதான் எகிப்திய பிரதிநிதிகளோடு விவாதிக்கப்படும் என்கிறது அந்த ஊடகம். இஸ்ரேலிய சேனல் 12 வெளியிட்ட தகவலில் பல வாரங்களுக்கு போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் சம்மதிக்கும். அதிக நெகிழ்வுத்தன்மையை வழங்கும் விதத்தில் இஸ்ரேலில் உயர் தண்டனை பெற்ற குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் சம்மதிக்கும். அதற்கு ஈடாக பெண்கள் மற்றும் துருப்புக்கள் உட்பட 20 இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பது ஒப்பந்தத்தில் அடங்கும் என்று இஸ்ரேலிய சேனல் 12 தகவல் வெளியிட்டுள்ளது. நெட்சாரிம் ஆட்சியில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறுவது குறித்தும் இஸ்ரேல் சம்மதிக்கலாம். இங்கு குறிப்பிட்டுள்ள நெட்சாரிம் அச்சு என்பது வடக்கு காசா பகுதியை காசா பகுதியின் தெற்கிலிருந்து பிரிக்கும் பகுதி. இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள மறுக்கும் விஷயம் போரை முழுமையாக நிறுத்துவதற்கான உறுதிமொழி என்று சேனல் உறுதிப்படுத்தியது. பல மாதங்களாக எகிப்து, கத்தார் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையே காசா பகுதியில் போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டுவதற்கும் கைதி பரிமாற்றம் செய்வதற்கும் மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. போரை முடிவுக்கு கொண்டு வரவும் இஸ்ரேலிய படைகளை காசா பகுதியிலிருந்து திரும்ப பெறவும் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களை வடக்கு காசா பகுதிக்கு திரும்பவும் ஹமாஸின் கோரிக்கையை டெல் அவிவ் நிராகரித்ததன் காரணமாக பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படவில்லை. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உடனடி போர் நிறுத்த தீர்மானத்தை வெளியிட்ட போதிலும் காசா மீதான போரை இஸ்ரேல் தொடர்கிறது. இதற்கிடையே ஹமாஸின் ராணுவ பிரிவான அல்கசாம் படைப்பிரிவு மத்திய காசாவில் உள்ள ஜூர் அல்டிக் பகுதிக்கு கிழக்கே இஸ்ரேலிய உளவு தளத்தை குறிவைத்து தாக்கியதாக அறிவித்தது. ஜூர் அல்டிக்கு கிழக்கே இஸ்ரேலிய கண்காணிப்பு மற்றும் உளவு தளத்தின் மீது மோட்டார் தாக்குதல் நடத்தியதாக டெலிகிராம் மேடையில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவில் ஹமாஸின் ராணுவ பிரிவான அல்கசாம் படைப்பிரிவு கூறியது. இஸ்ரேலிய ராணுவம் அல்கசாம் படைப்பிரிவினரால் அறிவிக்கப்பட்ட உளவு தளத்தை பற்றி கருத்து தெரிவிக்கவில்லை. கடந்த சில மணி நேரங்களில் இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியின் மையத்திலும் வடக்கிலும் தனித்தனி தாக்குதல்களை நடத்தியது. இதன் விளைவாக பல பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் காயம் அடைந்தனர் என்று காசா சுகாதார அமைச்சு தெரிவித்தது. வடக்கு காசா பகுதியில் உள்ள இந்தோனேஷிய மருத்துவமனைக்கு அருகே பொதுமக்கள் கூட்டத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இஸ்ரேலிய குண்டுவீச்சின் விளைவாக ஒரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார் மற்றும் 2 காயமடைந்தனர் என்றும் அவர்கள் தகவல் வெளியிட்டனர். இஸ்ரேலிய உளவு விமானம் வடக்கு காசா பகுதியில் உள்ள இந்தோனேஷிய மருத்துவமனைக்கு அருகில் உள்ள ஷேக் சயீத் பகுதியில் நீண்ட நேரமாக சுற்றியபடி இருந்த பின்னரே தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாலஸ்தீனிய ஊடகங்கள் கூறுகின்றன. பாலஸ்தீனிய தொலைத்தொடர்பு நிறுவனம் மற்றும் ஜவால் தொடர்ச்சியான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காரணமாக காசா பகுதியின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் நிலையான தரைவழி தொடர்பு சேவைகள் மற்றும் இணையத்தில் தடங்கள் ஏற்பட்டதாக தெரிவித்தன. பென்டகோன் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் பேட்ரிக் ரைடர் செய்தியாளர்களிடம் கூறிய போது, அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால் மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட காசா பகுதியில் தற்காலிகமாக மிதக்கும் துறைமுகத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. உடனடி பஞ்சத்தை எதிர்நோக்கும் ஆயிரக்கணக்கான காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் அந்த தற்காலிக துறைமுகத்தை பயன்படுத்த முடியும். அமெரிக்க ராணுவ கப்பல்கள் காசா பகுதியில் உள்ள கடலில் தற்காலிக துறைமுகம் மற்றும் தரைப்பாலத்தின் ஆரம்ப கட்டத்தை கட்டத் தொடங்கியுள்ளன என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியும் என்றும் ரைடர் செய்தியாளர்களிடம் கூறினார். காசா பஞ்சத்தை எதிர்கொள்வதாக ஐநா எச்சரித்துள்ளது. அத்துடன் காசா பகுதிக்குள் உதவி பெறுவதற்கும் அதை சுற்றிலும் விநியோகிப்பதற்கும் பெரும் தடைகள் இருப்பதாக புகார் கூறியுள்ளது. காசாவில் சில வகையான மோட்டார் தாக்குதல்களை பென்டகோன் கண்காணித்து வருவதாகவும் ரைடர் கூறினார்.
மோட்டார் தாக்குதல்கள் கப்பல் கட்டும் பகுதியில் குறைந்த சேதத்தை ஏற்படுத்தியது. நேற்று ஐநா அதன் குழு ஒன்று அரங்கு பகுதியில் ஆய்வு செய்து கொண்டிருந்த போது அருகில் குண்டுகள் தாக்கியதால் பல மணி நேரம் பாதுகாப்பாக மறைந்திருக்க வேண்டியிருந்தது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அமெரிக்க படைகளினமும் அந்த பகுதிக்கு எதையும் நகர்த்த தொடங்கவில்லை என்றும் காசாவில் தரையில் அமெரிக்க படைகள் எதுவும் இல்லை என்றும் ரைடர் மேலும் கூறினார். ஐநாவின் பாலஸ்தீனிய அகதிகள் நிறுவனமான UNRWAக்கான நிதியுதவியை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக ஜெர்மனி அறிவித்ததை பாராட்டுவதாக என்று பாலஸ்தீனிய பிரதமர் மொஹாமட் முஸ்தபா தெரிவித்துள்ளார். காசா, மேற்கு கரை, லெபனான் மற்றும் ஜொர்டான் ஆகிய நாடுகளில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு சேவைகளை வழங்கும் அமைப்புகளுக்கான நிதியுதவியை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனி இடைநிறுத்தியது. இஸ்ரேலில் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல்களுக்கு UNRWA உடந்தையாக இருந்ததாக இஸ்ரேலிய அரசாங்கம் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து அந்த நடவடிக்கையை எடுத்தது ஜெர்மனி. குற்றச்சாட்டுகளின் சுயாதீன மதிப்பாய்வு இஸ்ரேல் தனது கூற்றுக்களை ஆதரிக்க குறிப்பிடத்தக்க ஆதாரங்களை வழங்கவில்லை என்பதை குறிப்பிட்டு UNRWAக்கான நிதியுதவியை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக ஜெர்மனி அறிவித்தது.